أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. يا الله يا رب يا رحمن. உன்னுடைய வேதத்தை, உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய சொல்லை நாங்கள் அனைவரும் படிக்க ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். யா அல்லாஹ், இந்த வாசிப்பதின் மூலம் எங்களுக்கு நல்லறிவை தந்தரல் யா அல்லாஹ், அழகான விளக்கத்தை தந்தரல் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க அதன்படி செயல்படக்கூடியவர்களாகும், யா அல்லாஹ் பிற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாகும் எங்களுக்கு இதை ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் நாம 4 விஷயத்த சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம நியத்தை பரிசுத்தமாக்கிக்கிறது. ரப்புடைய வார்த்தைய படிக்க போறோம், கேட்க போறோம், உள்வாங்க போறோம். யா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை தருவாயாகங்கிற 2வது துவா. 3வது யா அல்லாஹ் இது செயல்பட கிருபை செய் யா அல்லாஹ். 4வதா இத நான் என் குடும்பத்தாருக்கு முதல்லையும் 2வது மற்றவர்களுக்கு எத்தி வைப்பேங்கிற ஒரு அழகான நியத்தோடையும் துவாவோடையும் தெளிவான இஹ்லாஸான உள்ளத்தோடையும் நம்ம படிக்க என்ட்ராகுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, சூரா அன்-நிசா 75 வசனங்களை நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். 76வது வசனத்துல இருந்து பிஷ்ரா ஸ்டார்ட் பண்ணுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இறை நம்பிக்கையுடைய நடத்தையை மேற்கொண்டவர்கள் அல்லாஹ்வின் வழியில் போர் புரிவார்கள். நிராகரிப்பு போக்கினை மேற்கொண்டவர்கள் வழியில் போர் புரிவார்கள். எனவே ஷைத்தானின் தோழர்களுடன் போர் புரியுங்கள். திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள், ஷைத்தானுடைய சூழ்ச்சி மிகவும் பலவீனமானதாகும். போர் புரியாமல் உங்கள் கரங்களை தடுத்துக் கொள்ளுங்கள். மேலும் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தையும் கொடுங்கள் என்று எவர்களிடம் கூறப்பட்டதோ அவர்களை நீர் கவனிக்கவில்லையா? இப்பொழுது போர் புரியுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்ட போது அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹுக்கு அஞ்சுவதை போல் ஏன் அதைவிட அதிகமாக மனிதர்களுக்கு அஞ்சுகின்றார்கள். எங்கள் இறைவனே, போர் புரிவதை எங்கள் மீது ஏன் கடமையாக்கினாய்? இன்னும் சிறிது காலம் வரை எங்களுக்கு தவணை அளித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார்கள். நபியே, அவர்களிடம் கூறுவீராக, இவ்வுலக வாழ்வின் இன்பம் அனைத்தும் அற்பமானதே. மேலும் அல்லாஹுக்கு அஞ்சி வாழ்பவர்களுக்கு மறுமை மிகவும் சிறந்ததாகும். இன்னும் இம்மி அளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். நீங்கள் உறுதிமிக்க கோட்டைகளில் இருந்தாலும் சரியே. மேலும் அவர்களுக்கு ஏதேனும் நன்மை கிடைக்குமாயின் இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்படுமாயின் முஹம்மதே, இது உம்மிடமிருந்து வந்தது என்று கூறுகிறார்கள். நீர் கூறுவீராக, அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து ஏற்படுகின்றன. இம்மக்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? இவர்கள் எந்த விஷயத்தை புரிந்து கொள்வதில்லையே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எவ்வளவு அழகா, எவ்வளவு அப்படி விரிவா விளக்கமா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? அப்போ அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தான் எதை பெருசாக்கி காட்டுறானோ அதெல்லாம் பலவீனமானது. பார்க்கத்தான் ஆசை வார்த்தை சொல்லி கூறி நம்மளை பலகீனப்படுத்துறானே தவிர, ஆனா நீங்க பயப்படாதீங்க, அவங்களை எதிர்த்து போர் செய்யுங்க. அவங்களுடைய சூழ்ச்சி, அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே பலகீனமானதுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் உங்களுடைய செயல் நினைக்கிறீங்களா? எல்லாமே அல்லாஹ்வுடைய விஷயத்துல அவன் புறத்துல இருந்தா நடக்குது. முஹம்மது இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க எங்க என்னத்தை நினைக்கிறாங்க, என்னத்தை பேசுறாங்க? எங்க இருந்தாலும் சரி, உறுதியான கோட்டைக்குள்ள இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மரணம் வர்றது வந்தே தீரும். அதை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிறத அழகிய மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அடுத்து பிஷ்ரா. மனிதனே, உனக்கு ஏதேனும் நன்மை கிடைக்குமாயின் அது அல்லாஹ்வின் அருளால் தான் கிடைக்கின்றது. ஆனால் கேடு ஏற்பட்டால் அது உன் விலையினால் தான் விளைகின்றது. முஹம்மதே, மக்களுக்காக உம்மை தூதராக நாம் அனுப்பியுள்ளோம். மேலும் அதற்கு அல்லாஹ்வின் சாட்சியே போதுமானது. யார் அல்லாஹ்வின் தூதருக்கு கீழ்ப்படுகின்றாரோ அவர் உண்மையில் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிபவர் ஆவார். மேலும் யாரேனும் புறக்கணித்து விட்டால் அவர்களின் பாதுகாவலராக உம்மை நாம் அனுப்பவில்லை. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவா டிக்ளேர் பண்ணக்கூடிய வசனம். அல்லாஹுக்கு பாதுகாவலர் யார் அல்லாஹுடைய தூதருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க அல்லாஹுக்கு கீழ்ப்படிஞ்சதா. ஆனா புறக்கணிச்சுட்டு போனா அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்றான், முஹம்மதே, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, அது அவங்களுக்கு தான் நஷ்டம். அவங்களை எல்லாம் பாதுகாக்கணும், அவங்களை எல்லாம் காப்பாத்தணுங்கிறதுக்காக அவங்களை அனுப்பல.
நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறதுக்காக அழகான முறையில வழிகாட்டுறதுக்கு மட்டும்தான் நம்ம உங்களை அனுப்பிச்சிருக்கோம். நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம் அப்படிங்கறத அவங்க சொல்றோம். அடுத்துதான் நாங்கள் கீழ்ப்படுகின்றோம் என நேரில் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் உம்மை விட்டு வெளியேறிவிட்டால் அவர்களில் ஒரு பிரிவினர் இரவில் கூடி நீர் கூறுகின்றவற்றிற்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுகின்றனர். அவர்களின் இந்த இரகசிய பேச்சுக்களை எல்லாம் அல்லாஹ் பதிவு செய்து வைக்கிறான். எனவே நீர் அவர்களை பொருட்படுத்தாதீர். மேலும் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்திருப்பீராக. சார்ந்திருப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹால என்ன சொல்றா? ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். அந்த சார்ந்து இருக்கிறதுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். நீங்க ரகசியமா பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல புக் பண்ணி தெரியாம பேசுறோம்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு எத்தனை இடத்துல இந்த மாதிரி ரகசிய பேச்சுக்கள் நடக்குது. யாருக்கும் தெரியாதுன்ற விஷயங்கள் எப்படியெல்லாம் ஓடுது. இல்ல, அல்லாஹால சொல்றான், நீங்க நபியே கவலைப்படாதீங்க. அவங்க ரகசியமா பேசுறதெல்லாம் அல்லாஹ் பதிவு செய்யறானா. பாத்துக்கிட்டு மட்டும் இல்ல, பதிவு செய்யறான். அதனால நீங்க அல்லாஹ்வை முழுமையா சார்ந்திருங்க. அல்லாஹ்வை சார்ந்திருந்தா அவனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் போதுமானவன் அப்படிங்கறத அல்ஹம்துலில்லாஹ் அழகா சொல்றான். அடுத்து, அவர்கள் குர்ஆனை பற்றி சிந்திப்பதில்லையா? இது அல்லாஹ்வை அன்றி வேறொருவர் வந்திருந்தால் அதிகமான முரண்பாடுகளை இதில் கண்டிருப்பார்கள். அமைதி அளிக்கக்கூடிய அல்லது அச்சம் தரக்கூடிய ஏதேனும் செய்தி அவர்களிடம் வந்தால் அதனை அவர்கள் பரப்பி விடுகின்றார்கள். ஆனால் அதனை தூதரிடம் தம்மில் பொறுப்புள்ளவரிடமும் தெரிவித்திருப்பார்களே. ஆனால் நுணுகி ஆராயும் திறனுடையவர்கள் அச்செய்தியின் உண்மை நிலையை நன்கு அறிந்திருப்பார்கள். உங்களிடம் எந்த அளவிற்கு பலவீனங்கள் இருந்தன என்றால், உங்கள் மீது அல்லாஹ்வின் அருளும் அவனுடைய கருணையும் இல்லாமல் போயிருந்தால் உங்களில் சிலரை தவிர அனைவரும் ஷைத்தானையே பின்பற்றி இருப்பீர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹாலா அவனுடைய பாதுகாப்புலதான் நம்மள அழகான முறையில வச்சிருக்கான். அதுக்கு அடுத்து அல்லாஹாலா என்ன கேக்குறான்? குர்ஆனை பற்றி நீங்க சிந்திக்கிறது இல்லையா? சும்மா ஓதிட்டு மட்டும் போகாதீங்க. யாசின் ஓதுறோம், தபாரக் சூரா ஓதுறோம், வெள்ளிக்கிழமை கஃப் சூரா ஓதுறோம், ரமலான் வந்தா முழு குர்ஆனையும் ஓதி முடிக்கிறோம். மத்த நாள்ல ஓதுறோமோ இல்லையோ, ஆனா அல்ஹம்துலில்லாஹ் ஓதக்கூடியவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அப்படி ஓதிட்டு மட்டும் போகாதீங்க. அதனுடைய பொருளை, அதனுடைய அர்த்தத்தை படிங்க. அதனுடைய தஃசீர் விளக்கங்களை எல்லாம் பார்த்து அத சிந்திச்சு பாருங்க. உண்மையிலேயே எப்படி தொழுதா நமக்கு நன்மை கிடைக்குமோ, நோன்பு வச்சா நமக்கு நன்மை இருக்கோ, ஜகாத்து தான தர்மங்கள் செய்தா நன்மைகள் செய்தா, திக்ர் செய்தா நன்மை கிடைக்குமோ, அதே மாதிரி குர்ஆனை படித்து சிந்திக்கிறதுல அல்லாஹால சொல்றான், இந்த வானத்தை நான் வீணா படைக்கல, இந்த பூமியை நான் வீணா படைக்கல. நீங்க வெளியே போய் பாருங்க, அண்ணாந்து பாருங்க, அதுல ஏதாச்சும் ஒரு ஓட்டை இருக்கா, கோணல் இருக்கா, கீறல் இருக்காண்டு. அப்போ இப்படி எல்லாம் பார்த்து படிச்சு சிந்திக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன, குர்ஆனை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? அது ஒவ்வொன்றுமே அல்லாஹ்ட்ட இருந்து வந்த வார்த்தைகளா இருக்கு, சொற்களா இருக்கு. அதுல எந்த ஒரு முரண்பாடையுமே காண மாட்டீங்க அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, அமைதி அளிக்க கூடிய அல்லது அச்சம் தரக்கூடிய ஏதாவது செய்தி வந்தா அதை பரப்புறாங்க. அத தூதர்கிட்ட நம்முடைய பொறுப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை நுணுகி ஆராயிறாங்க. ஆனா உண்மையிலேயே நல்ல மக்கள் இத ஆராயக்கூடிய உண்மை நிலையை அறிந்திருப்பார்களே. ஆனா எவ்வளவு நல்லதா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு பலவீனங்கள் இருந்துச்சுண்டா, அல்லாஹ் உங்களுக்கு அருக்கிருபை செய்யாட்டி நீங்க எல்லாருமே கொஞ்சம் அற்பமான சிலரை தவிர பாக்கி எல்லாருமே ஷைத்தான்களை பின்பற்றி போயிருப்பீங்கன்னு அல்லாஹ்வே சொல்றான். அப்ப அல்லாஹுடைய கருணை, அவனுடைய மெர்சி, அவனுடைய ரஹ்மா நம்மள்ட்ட சூழ்ந்து இருக்கிறதுனால நம்மள அல்லாஹ் பாதுகாத்துட்டு இருக்கன்னு சொல்றான். அடுத்து பிஸ்ரா. எனவே நபியே, நீர் அல்லாஹ்வின் வழியில் போர் புரிவீராக. உம்மை தவிர வேறு யாருக்கும் நீர் பொறுப்பாளி அல்லர். ஆயினும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு போர் புரியும்படி ஆர்வமூட்டுவீராக. அல்லாஹ் இறை மறுப்பாளர்களின் பலத்தை முறியடிக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. அல்லாஹ் அனைவரையும் விட வலிமை மிக்கவன், மேலும் தண்டிப்பதில் மிக கடுமையானவன். மேலும் உங்களுக்கு சலாம் எனும் வாழ்த்து கூறப்பட்டால் நீங்கள் அதைவிட அழகிய முறையில் அல்லது குறைந்தபட்சம் அதை போன்றாவது பதில் கூறுங்கள். திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு வாங்குபவனாக இருக்கின்றான். அல்லாஹ் எத்தகையவன் என்றால், அவனை தவிர அவன் உங்கள் அனைவரையும் மறுமை நாளில் திண்ணமாக ஒன்று திரட்டுவான். அந்நாள் வருவதில் எவ்வித ஐயமும் இல்லை. மேலும் அல்லாஹ்வை விட உண்மை பேசுபவர் வேறு எவரும் இலர்.
சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான். யார் அதாவது அல்லாஹுடைய வழியில நீங்க போர் செய்யுங்க, உமக்கு வேற யாரும் பொறுப்பாளி இல்ல, அல்லாஹ் தான். அல்லாஹ் தஆலா இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு போர் புரியறதுக்கு ஆர்வம் ஊட்ட சொல்றான். ஏன் தெரியுமா? இந்த மார்க்கத்தை நிலைநாட்டணும், அநியாயம் செய்யக்கூடியவர்களை தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா தண்டிப்பதில் கடுமையானவன். அதனால முஸ்லிம்களுக்கு அழகான முறையில இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுக்குறான். அதுக்கடுத்து யார் நன்மைக்காக பரிந்துரை செய்யறாரோ அவருடைய நன்மையில நன்மை செய்யக்கூடியவங்க பங்கு பெறுவாங்க. யார் தீமைக்காக பரிந்துரை செய்யறாரோ அந்த தீமையின் பங்க அவங்க பெற்றே தீர்வாங்க. அல்லாஹ் ஒவ்வொன்னையும் கணக்கெடுக்கிறான். அப்போ நாமும் நன்மை செய்யணும், பிறரையும் நன்மையின் பக்கம் ஏவணும். நாமும் தீமையிலிருந்து விலகி இருக்கணும், பிறரையும் இதை செய்யாதீங்கன்னு சொல்லணும். அதுக்கே ரெக்கமெண்ட் பண்ணு. ஆனா இப்ப என்ன போயிட்டு போகுது, இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம ஏன் பிள்ளைல நான் அனுப்புறேன், இப்படி எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றேன் பாருங்க. இது ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஞாபகத்துக்காக சொல்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைக்கு பரிந்துரை செய்தா அந்த நன்மையில பங்கு இருக்கு, தீமைக்கு பரிந்துரை செஞ்சா அந்த தீமைக்கும் பங்கு இருக்கு. அதனால அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம ரொம்ப கவனத்துல எடுக்கணும். ஏன்னா அல்லாஹ் கண்காணிக்க கூடியவனா இருக்கிறான். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்கள்ட்ட சலாம்ங்கிற அந்த வாழ்த்து செய்தி சொல்லப்பட்டா அழகிய முறையில, அல்லது அதை விட அது மாதிரியானது இல்ல அதை விட குறைஞ்சபட்ச ஒரு பதில நீங்க சொல்லுங்க. நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு கொடுக்கக்கூடியவனா இருக்கான். நிறைய பேரை பாருங்களேன், ஒரு சிலர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா வஅலைக்கும் அஸ்ஸலாம் பதில் சொல்லுவாங்க, வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது எல்லாமே நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது. அது எப்படியான நன்மையை தரக்கூடியது. ஆனா ஒரு சிலர் பாருங்களேன், சலாம் சொல்லும் போது நம்ம சலாம் சொன்னோம்னு சொன்னா எதிரில இருக்கவங்க தலையசைப்பாங்க, அப்பலாட்டி கையை தூக்கி காட்டுவாங்க, இல்லாட்டி மண்டையாட்டிட்டு போவாங்க. இப்படி பாத்தீங்கன்னா அதுக்கு பதில் இருக்காது. சலாம் சொல்வது சுன்னா, சலாமுக்கு பதில் சொல்றது வாஜிப்னு அறிஞர்கள் சொல்றாங்க. சோ அப்ப எவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்றான் பாருங்க. உங்களுக்கு அந்த சலாம், அல்லாஹுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும்ங்கிற ஒரு வாழ்த்து செய்தி சொல்லப்பட்டா அதை விட அழகிய முறையில அல்லது குறைந்தபட்சம் அதுக்கு பதில் சொல்லுங்க. திண்ணமா நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொன்னையும் அல்லாஹ் எழுதி வைக்கிறான், கணக்கு கொடுக்கக்கூடியவனா, கணக்கு வாங்கக்கூடியவனா இருக்கான். அப்ப பாத்தீங்களா, சலாம் சொல்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி கொடுத்தது, அதுக்கு பதில் சொல்றதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடமையாக்குனது. இத இனிமேல் இதுவரைக்கும் அலட்சியமா இருந்துட்டாலும், பொடுபோக்கா இருந்துட்டாலும் நம்ம என்ன செய்யணும், இனிமேல் இந்த வசனத்தை கேட்டதுக்கு பின்னாடி சலாம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்தை பரப்புங்கள் சொல்லி இருக்கிறாங்க. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த சலாமை பரப்பக்கூடியவர்களா, சலாம் சொல்லக்கூடியவர்களா. வீட்டு மக்களுக்கு வெளியே போயிட்டு வந்தா நிறைய பேர் வீட்டுல சொல்றதுக்கு வெக்கமா இருக்கான். ஏன் வெக்கமா இருக்கு? அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டு மனுஷருக்கு வேண்டாமா? நம்ம வீட்டுக்கு, நம்ம மனைவிக்கு, பிள்ளைங்களுக்கு, உமாக்கு, பாப்பாக்கு, நமக்கு நான தம்பிக்கு, அவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் வேண்டாமா? வெளியில இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வேணுமா? அதனால எல்லாரும் என்ன செய்யணும், வெளியே போகையிலே சரி சலாம் சொல்லிட்டு போகணும், வீட்டுக்குள்ள நுழையிலே சரி சலாம் சொல்லிட்டு உள்ள நுழையணும். இது மிகப்பெரிய அழகிய பண்பு, அழகிய பழக்கம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுக் கொடுத்தது. அல்லாஹ்வுடைய தூதர் இதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதனால இந்த வசனம் சூரத்து நிசா 86வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்தி காட்டுறான். இதை நாம சொல்றது போக, நம்ம சொல்லும் நம்மளுடைய பழக்கத்துல வரும்போது நம்மளுடைய பிள்ளைகள் இதை பார்த்து ஆட்டோமேட்டிக்கா சொல்லக்கூடியவர்களா இருக்காங்க. இந்த சலாமை பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வளவு சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது நிறைய பேரு சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க, சங்கடப்படுறாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் சலாம் சொல்லிக்கிட்டுங்கிறாங்க. ஏன்னா இந்த சலாம் மட்டும்தான் எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்திலையும் சொல்லக்கூடிய வாழ்த்து செய்தி. இப்போ குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட், இதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். இதே போய் ஒரு மவுத்தான வீட்டுல போய் ஒரு சேடா இருக்க இடத்துல போய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? பார்த்தது என்ன கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்லாம, சந்தர்ப்ப சூழ்நிலை தெரியாம நடந்துக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? ஆனா ஒரு சலாம பாருங்க, மவுத்தான வீட்லயும் சொல்லலாம், சந்தோஷமா இருக்க வீட்லயும் சொல்லலாம், கவலையா இருக்க இடத்துலயும் சொல்லலாம், நைட்ல சொல்லலாம், பகல்ல சொல்லலாம். எல்லா நேரத்திலையும் எல்லா மக்களுக்கும் தேவை இறைவனுடைய சாந்தி, சமாதானம், அமைதி, வாழ்த்து செய்தி. சோ அப்படிப்பட்ட ஒன்னதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கற்றுக் கொடுத்திருக்கான். இதை சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது.
சங்கோச்சப்படக்கூடாது. ஆனா வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி ஹலோ ஹாய் சொல்லலாம், அது நம்ம யாரும் வேண்டாம்னு சொல்லல. அதுவும் அந்தந்த லாங்குவேஜ்ல உள்ளது. ஆனா ஏற்ற மிகுந்தது, சிறப்பு மிகுந்தது, நன்மைக்கு நமக்கு பெற்றுத்தரக்கூடியது. அல்லாஹ் தாலா சொல்றான், நீங்க வாழ்த்து செய்தி சொல்லப்பட்டா பதில் சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன செய்வேன் அது மாதிரி, இல்லாட்டி அதை விட அழகியதா சொல்லுங்க, நீங்க சொல்றத நான் எழுதி வைக்கிறேன், கணக்கு பாக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய ஒரு செய்தியா இருக்குதுன்னா அது சலாம் தான். இன்ஷா அல்லாஹ் இந்த சலாத்தை நாம் அனைவரும் ஒருத்தருக்கோடு ஒருத்தர் சொல்லி அழகான முறையில அல்லாஹுடைய சாந்திய சமாதானத்தை பெற்ற மக்களா ஆகுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே பிஷ்ரா, கண்டினியூ பண்ணுங்க. பிறகு உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? நயவஞ்சகர்கள் விஷயத்தில் இரு கருத்துடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஆயினும் அல்லாஹ் அவர்கள் சம்பாதித்துக் கொண்ட தீவினைகளின் காரணமாக அவர்களை தலைகீழாக புரட்டிவிட்டு இருக்கிறார். அல்லாஹ் எவருக்கு நேர்வழி வழங்கவில்லையோ அவருக்கு நேர்வழி காட்ட நீங்கள் விரும்புகின்றீர்களா? எவர்களை அல்லாஹ் வழி தவற செய்வதானோ அவர்களுக்கு எவ்வித வழியையும் நீர் காண மாட்டீர். அவர்கள் நம்பிக்கை கொள்ளாததை போலவே நீங்களும் நம்பிக்கை கொள்ளாதிருக்க வேண்டும். இவ்வகையில் நீங்களும் அவர்களும் சமமாகி விட வேண்டும் என்றே அவர்கள் விரும்புகின்றார்கள். எனவே அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்யும் வரையில் அவர்களில் எவரையும் நீங்கள் நண்பர்களாக்கிக் கொள்ளாதீர்கள். மேலும் அவர்கள் ஹிஜ்ரத்தை புறக்கணித்து விட்டால் அவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் பிடித்து கொன்று விடுங்கள். மேலும் அவர்களில் எவரையும் உங்களின் நண்பராகவோ உதவியாளராகவோ ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஆனால் எந்த சமுதாயத்திடம் நீங்கள் உடன்படிக்கை செய்துள்ளீர்களோ அந்த சமுதாயத்தோடு சேர்ந்து கொள்ளும் நயவஞ்சர்கள் இந்த கட்டளையில் இருந்து விதிவிலக்கானவர்கள். அதேபோல் உங்களுடன் போர் புரியவோ தம் கூட்டத்தாருடன் போர் புரியவோ மனமில்லாமல் உங்களிடம் வருகின்ற நயவஞ்சகர்களும் விதிவிலக்கானவர்கள். அல்லாஹ் நாடி இருந்தால் உங்கள் மீது அவர்களின் ஆதிக்கத்தை திணித்திருப்பான். அவர்களும் உங்களுக்கு எதிராக போர் புரிந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் உங்களோடு போர் புரியாமல் உங்களை விட்டு விலகி இருந்தால், மேலும் அவர்கள் உங்களிடம் சமாதான கரம் நீட்டினால் அவர்களுக்கு எதிராக கை நீட்டுவிட அல்லாஹ் உங்களுக்கு வழி ஏதும் வைத்திடவில்லை. சுப்ஹானல்லாஹ், போர் புரியறதுல கூட நயவஞ்சகர்கள் தெரிஞ்சும் கூட அல்லாஹால அவங்கள்ட்ட கூட எவ்வளவு ஒரு தர்மமா நீதியா நேர்மையா இருக்க சொல்றான் பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். அடுத்துடா. மற்றொரு வகை நயவஞ்சகர்களையும் நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் உங்களிடமும் பாதுகாப்பு பெற வேண்டும், தமது சமுதாயத்திலும் பாதுகாப்பு பெற வேண்டும் என விரும்புகின்றார்கள். ஆனால் குழப்பத்திற்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதில் அவர்கள் குதித்து விடுகிறார்கள். இத்தகையோர் உங்களோடு மோதுவதிலிருந்து விலகி உங்களிடம் சமாதானத்திற்கு வரவில்லையாயின், மேலும் தம் கைகளை தடுத்துக் கொள்ளவில்லையாயின், அப்போது அவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் பிடித்து கொன்று விடுங்கள். அவர்களுக்கு எதிராக கை நீட்டிட உங்களுக்கு தெளிவான ஆதாரத்தை நாம் அளித்து விட்டோம். சுப்ஹானல்லாஹ், நயவஞ்சகர்கள்லயும் இப்படிப்பட்ட தன்மையுடைய மக்கள் இருக்கிறாங்க. இவங்க கிட்டயுமே நயவஞ்சகர்கள் தெரிஞ்சும் அவங்களா உங்கள்ட்ட பிரச்சனைக்கு வராத வரைக்கும் நீங்க அவங்கள்ட்ட போகாதீங்க. பிரச்சனைக்கு வந்தா அவங்கள விட்டு வைக்காதீங்க. உங்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அடுத்துமா. ஓர் இறை நம்பிக்கையாளருக்கு மற்றோர் இறை நம்பிக்கையாளரை கொல்வது என்பது ஏற்ற செயல் அல்ல, தவறாக கொன்றுவிட்டாலே தவிர. ஒருவர் ஓர் இறை நம்பிக்கையாளரை தவறாக கொலை செய்துவிட்டால் அதற்கு பாவ பரிகாரம் இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமையை விடுதலை செய்வதாகும். மேலும் கொல்லப்பட்டவரின் வாரிசுகளுக்கு உயிரீட்டு தொகையை கொடுத்துவிட வேண்டும். அவர்கள் அதனை மன்னித்து விட்டாலே தவிர. ஆனால் கொல்லப்பட்டவர் உங்களோடு பகைமை கொண்ட சமுதாயத்தை சார்ந்த இறை நம்பிக்கையாளராய் இருந்தால் அதற்குரிய பரிகாரம் ஓர் இறை நம்பிக்கை கொண்ட அடிமையை விடுதலை செய்வதாகும். மேலும் கொல்லப்பட்டவர் உங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தால் அதற்குரிய பரிகாரம் அவருடைய வாரிசுகளுக்கு உயிரீட்டு தொகையை அளிப்பதுடன் இறை நம்பிக்கை கொண்ட ஓர் அடிமையை விடுதலை செய்யவும் வேண்டும். ஆனால் அடிமை கிடைக்க பெறாதவன் தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு நோட்க வேண்டும். இவை பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்வினால் நிர்ணயிக்கப்பட்ட முறைகளாகும். மேலும் அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவுடையவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேவையில்லாம யாரையும் கொலை செய்ய கூடாது. அப்படி கொலை செஞ்சா அதுக்குரிய பரிகாரம் என்ன அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு இங்க எவ்வளவு அற்புதமா சொல்லி காட்டுறான் பாருங்க. ஆனா இன்னைக்கு
யார கொலை பண்றா, எங்க கொலை பண்றா, எப்படி கொலை பண்றான் என்னன்னே தெரிய மாட்டேது. கொல்லப்பட்டவன் ஏன் கொல்லப்பட்டான்னு தெரியல, கொலை செஞ்சவன் ஏன் கொலை செஞ்சான்னு கூட தெரியல. அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடிய காலத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமா ஒவ்வொரு விஷயங்களையும் சட்ட திட்டங்களையும் தெளிவா சொல்லி காட்டுறான் பாருங்க. அப்படியே இல்லாட்டி 2 மாசம் நோன்பு வச்சு மன்னிப்பு தேடு அல்லாஹ் இடத்துலன்னு சொல்றான். அந்த அளவுக்கு உயிர் வலிமை வாய்ந்தது, உத்தரவாதம் கொடுக்கக்கூடியது, கண்ணியம் வாய்ந்தது, உயர்வானதுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்த பிஷ்ரா. ஓர் இறை நம்பிக்கையாளரை ஒருவன் வேண்டுமென்றே கொலை செய்துவிட்டால் அவனுக்குரிய கூலி நரகமாகும். அதில் அவன் நிலையாக வீழ்ந்து கிடப்பான். மேலும் அவன் மீது அல்லாஹ்வின் கோபமும் அவனுடைய சாபமும் திணிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் மிகப்பெரிய வேதனையும் அவனுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. இறைநம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் வழியில் ஜிஹாத் செய்ய புறப்படுவீர்களாயின் பகைவனையும் நண்பனையும் தெளிவாக பிரித்தறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று சொன்னவரை பார்த்து, நீ இறை நம்பிக்கை கொண்டவன் அல்லன் என்று கூறாதீர்கள். நீங்கள் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய பொருள்களைத்தான் தேடுகின்றீர்கள் என்றால் அல்லாஹ்விடம் ஏராளமான செல்வங்கள் உள்ளன. இதற்கு முன்பு நீங்களும் இதே நிலையில்தான் இருந்தீர்கள். பிறகு அல்லாஹ் உங்களுக்கு பேருதவி புரிந்தான். எனவே நீங்கள் தெளிவாக புரிந்து செயல்படுங்கள். நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ் திண்ணமாக தெரிந்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளனை வேணுமென்றே கொலை செஞ்சா அவங்களுக்கு நரகம்தான். இன்னைக்கு எத்தனை வேண்டுமென்ற கொலை, திட்டமிட்ட கொலை, பொறாமையில கொலை. யா அல்லாஹ், நீதான் ரப்பே எல்லாருக்கும் கூலி கொடுக்கக்கூடியவனா இருக்கிற என்று சொன்ன ஒரு பாவம் அறியாம மக்களை எத்தனை பேரு சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், எவ்வளவு ஒரு அழகா அல்லாஹ் தஆலா வேணுமென்று கொலை செய்யறவங்களுக்கு நரகம்ங்கிறத தெளிவா சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய கோபமும் அவனுடைய சாபமும் உங்கள்ட்ட திணிக்கப்படுது, மிகப்பெரிய வேதனையும் அல்லாஹ் தஆலா தயார் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இறை நம்பிக்கை கொண்டவங்களும் நீங்க அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஜிஹாது செய்ய புறப்பட்டீங்கன்னு சொன்னா நீங்க அதுல தெளிவா நடந்துக்கோங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஓகேடா, அடுத்து. இறை நம்பிக்கையாளர்களில் எவர்கள் தக்க காரணம் எதுவுமின்றி ஜிஹாதில் அறப்போரில் கலந்து கொள்ளாமல் தங்கி விடுகின்றார்களோ அவர்களும், எவர்கள் தங்களுடைய உயிராலும் பொருளாலும் அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்கின்றார்களோ அவர்களும் சமமாக மாட்டார்கள். ஜிஹாதில் கலந்து கொள்ளாமல் தங்கிவிட்டவர்களை விட தங்களுடைய உயிராலும் பொருளாலும் ஜிஹாத் செய்பவர்களுக்கு அல்லாஹ் சிறப்பான அந்தஸ்தை வைத்திருக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் நன்மையையே அல்லாஹ் வாக்களித்துள்ளான். எனினும் ஜிஹாதில் கலந்து கொள்ளாமல் தங்கிவிட்டவர்களை விட கலந்து கொண்டவரின் கூலி அவனிடம் மிக அதிகமானதாக இருக்கின்றது. அவர்களுக்கு அல்லாஹ்விடம் மிக உயர்ந்த பதவிகளும் மன்னிப்பும் பேரருளும் இருக்கின்றன. மேலும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் அருளிரக்கம் உடையவனுமாக இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப பாருங்க, ஜிஹாது செய்யறதுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறவங்களுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இடத்துல எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கு. நம்ம வேண்டாம் உலக விஷயங்களை, உலக செல்வங்களை, உலக ஆதாயங்களை விரும்பக்கூடியவர்களா இருக்கலாம். ஆனா அல்லாஹ் இடத்துல நீங்க அப்படி விரும்பக்கூடியவர்களா இருந்தா ஏராளமா இருக்கு. ஆனா இந்த உலகத்து செல்வங்களும் பொருட்களும் இந்த வசதிகளும் வாய்ப்புகளும் அழிந்து போகக்கூடியது. ஆனா அல்லாஹ்விடத்துல இருக்கிறது அழியாதது. அல்லாஹ்விடத்துல இப்படிப்பட்ட நல்ல மக்களுக்கு, இந்த மார்க்கத்துக்காக உழைக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய கூலிய தயார் பண்ணி வச்சிருக்காங்கிறத எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. தொடர்ந்து பிஷ்ரா. தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொண்டவர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் போது அவர்களிடம் நீங்கள் எந்நிலையில் இருந்தீர்கள் என வினவுவார்கள். அதற்கு அவர்கள் பூமியில் நாங்கள் பலவீனர்களாய் இருந்தோம் என பதிலளிப்பார்கள். அல்லாஹ்வின் பூமி விசாலமானதாய் இருக்கவில்லையா? அதில் நீங்கள் நாட்டை துறந்து ஹிஜ்ரத் சென்றிருக்க வேண்டாமா என வானவர்கள் வினவுவார்கள். இவர்களுக்குரிய நரகம்தான். மேலும் அது மிக கொடிய இருப்பிடமாகும். யா அல்லாஹ், நீ பாதுகாத்தரலாம் யா அல்லாஹ். பாத்தீங்களா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு தெளிவா சொல்லி இருந்தோம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உழைக்காம அதுக்காக பாடுபடாம இருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நரகம். யா அல்லாஹ், அந்த நரகத்தை விட்டு எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. அடுத்துமா. ஆனால் எவ்வித உபாயத்தையும் மேற்கொள்ள முடியாமல் எந்த வழிவகையும் பெறாமல் உண்மையிலேயே இயலாதவர்களாய் இருக்கும் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை தவிர அவர்களை அல்லாஹ் பிழை பொறுக்க கூடும். அல்லாஹ் மிக்க பிழை பொறுப்பவனும் மன்னிப்பு வழங்குபவனும் ஆவான். மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா பிஷ்ரா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த இடத்துல ரொம்ப அற்புதமா சொல்லி அல்லாஹு தாலா யாருக்கு முடியலையோ, இயலாதவர்களா இருக்காங்களோ, பெண்களா ஆண்களா இருக்கிறாங்களோ, குழந்தைகளா இருக்காங்களோ அவங்கள தவிர பாக்கி இருக்கவங்களுக்கு ஜிஹாது செய்ய வேண்டியது கட்டாய கடமை. சந்தர்ப்பங்கள் வரும்போது கரெக்டான முறையில நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பலகீனத்தை புரிந்தவனா இருக்கான், பிழைகளை மன்னிக்க கூடியவனா இருக்கான் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி முடிக்கிறான் இந்த 99 வசனத்தோட. அடுத்து இதே சம்பந்தப்பட்டதானா? ஓகே, படிச்சு பாருங்க விஷா, கண்டினியூ பண்ணுங்க பார்க்கலாம். எவர் அல்லாஹ்வின் வழியில் ஹிஜ்ரத் செய்கின்றாரோ அவர் பூமியில் எண்ணற்ற தங்குமிடங்களையும் வாழ்வதற்கான பெரும் வசதி வாய்ப்பையும் காண்பார். மேலும் ஒருவர் அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் ஹிஜ்ரத் செய்வது தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு வழியிலேயே அவருக்கு மரணம் ஏற்பட்டுவிட்டால் திண்ணமாக அவருக்கு நற்கூலி வழங்குவது அல்லாஹ்வின் பொறுப்பாகிவிட்டது. அல்லாஹ் மிகவும் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கின்றான். மேலும் நீங்கள் பயணம் புறப்பட்டுச் சென்றால் சில தொழுகைகளை சுருக்கிக் கொள்வதில் உங்கள் மீது இது தவறேதும் இல்லை. குறிப்பாக இறை நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுப்பார்கள் என்று நீங்கள் அஞ்சினால் சுருக்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் திண்ணமாக நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு வெளிப்படையான பகைவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அச்ச நேர தொழுகையை பத்தி நம்ம பாக்குறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹிஜ்ரத் செய்து இந்த பூமியில எங்கெல்லாம் தங்குறதுக்கு வசதி வாய்ப்புகளை பாக்குறீங்களோ அங்க நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு உங்களுடைய அழகான வழிமுறையை அமைச்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பும் கருணையும் இருக்குங்கிறத சொல்லிட்டு, நீங்க பயணத்துக்கு புறப்பட்டா உங்களுடைய தொழுகையை சுருக்கிக்கிறதுல தப்பு இல்ல. அல்லாஹ் தஆலா அந்த பயண நேர தொழுகையில சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்கன்னு நீங்க அஞ்சுனீங்கனாலும் சரி, அந்த நேரத்திலையும் நீங்க என்ன செய்யலாம், அந்த அச்ச நேர தொழுகைகளை நீங்க நிறைவேற்றி கொள்ளலாம். ஏன்னு சொன்னா நிச்சயமா நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு வெளிப்படையான பகைவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து, மேலும் நபியே, நீர் முஸ்லிம்களிடையே இருக்கும் போது போர் நிலையில் அவர்களுக்கு தொழ வைப்பீராயின் அவர்களில் ஒரு குழுவினர் தங்களுடைய ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு உம்மோடு நின்று கொள்ள வேண்டும். பிறகு அவர்கள் சுஜூது செய்து முடித்து விட்டால் பின்னால் சற்று விலகி சென்று விட வேண்டும். தொழாமல் இருக்கும் மற்றொரு குழுவினர் வந்து உம்மோடு தொழ வேண்டும். அத்துடன் அவர்களும் முன்னெச்சரிக்கையோடும் தம் ஆயுதங்களை ஏந்திக் கொண்டும் இருக்க வேண்டும். ஏனெனில் உங்கள் ஆயுதங்களிலும் பொருள்களிலும் நீங்கள் கவனக்குறைவாக இருந்துவிட்டால் உங்கள் மீது ஒரே அடியாக திடீர் தாக்குதல் நடத்த நிராகரிப்போர் தக்க தருணத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆயினும் மழையின் காரணமாக உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் அல்லது நீங்கள் நோயுற்றவர்களாய் இருந்தால் ஆயுதங்களை கீழே வைத்து விடுவதில் உங்கள் மீது தவறேதும் இல்லை. ஆனாலும் எச்சரிக்கையாகவே இருங்கள். திண்ணமாக அல்லாஹ் நிராகரிப்போருக்கு இழிவுபடுத்தும் வேதனையை தயார் செய்து வைத்துள்ளான். நீங்கள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் நிற்கும் போதும் உட்காரும் போதும் படுக்கும் போதும் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். மேலும் எதிரிகள் குறித்து அச்சம் நீங்கிவிட்டால் தொழுகையை முழுமையாக நிறைவேற்றுங்கள். உண்மையாகவே குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இறை நம்பிக்கையாளர்கள் மீது தொழுகை கடமையாக்கப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்தை துரத்தி செல்வதில் தளர்ந்து விடாதீர்கள். நீங்கள் கஷ்டப்படுகின்றீர்கள் என்றால் உங்களுக்கு போன்று அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். மேலும் அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்காதவற்றை நீங்கள் விரும்பி எதிர்பார்க்கின்றீர்கள். மேலும் அல்லாஹ் நன்கறிபவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள்ல அச்ச நேரத்துல நம்ம தொழுகை எப்படி நடக்கணும், போர் நேரத்துல எப்படி தொழுகை நடக்கணும், நம்ம போர் நேரத்துல முழுமையா தொழுகைக்கு போயிட்டோம்னு சொன்னா நம்மளை எதிரிகள் தாக்கி கொன்றுவாங்க, அதனால ஒரு குழுவினர் அதோட இருங்க. மற்ற நேரத்துல நீங்க அந்த அச்சங்கள் போனதுக்கு பின்னாடி, போர் நிறுத்ததுக்கு பின்னாடி நீங்க உங்களுடைய தொழுகையை முழுமையா நிறைவேற்றுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தொழுகையை நிறைவேற்றி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க உட்காரும் போதும் படுக்கும் போதும் நிற்கும் போதும் எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. அச்சம் நீங்க விட்டா நீங்க முழுமையா தொழுங்க. உண்மையாவே இந்த தொழுகைங்கிறது இருக்குதுல்ல, நேரம் தவறப்பட்டது இல்ல, நேரம் குறிக்கப்பட்ட நிபந்தனையோட அல்லாஹ் தஆலா நம்பிக்கையாளர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கான், விதிச்சிருக்கான், கடமையாக்கி இருக்கான். அதனால நம்ம என்ன செய்யணும், அந்த தொழுகையை அழகான முறையில அழகான அந்தந்த நேரத்துல நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கணும். இந்த தொழுகை விஷயத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பெண்களும் சரி ஆண்களும் சரி நிறைய சாக்கு போக்கு சொல்லி
அந்த தொழுகையை கலா தொழுகையா தொழக்கூடியவர்களாகவும், இல்ல எஸ்கியூஸ் சொல்லி தொழுகாமையே இருக்கக்கூடியவர்களும். ஒரு சிலர் சொல்றாங்க, நான் உடம்புக்கு முடியாம இருக்கேன் அதனால தொழுகல, குழந்தை இருக்கு அதனால தொழுகல, இல்ல வீட்டு வேலை அதிகமா இருக்கு அதனால தொழுகல, இல்ல நான் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு போறேன் தொழுகல, இல்ல வேலைக்கு போறேன் தொழுகல, இல்ல மாமியா வீட்டுல பிரச்சனையா இருக்கு தொழுக விட மாட்டாங்க வேலையா இருக்கு தொழுகல. இப்படி எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது பெண்கள். ஆண்களை எடுத்துக்கங்க, நிறைய வேலைக்கு போறத, கம்பெனியில தொழுக முடியலன்னு எக்கச்சக்கமான பிசினஸ் சொல்லி எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. எந்த ஒரு இடத்துலயும் தொழுகாம இருக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. தொழுகைங்கிறது நேரம் குறிக்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கையாளர்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான். அதனால அந்தந்த தொழுகை அந்தந்த நேரத்துல நிறைவேற்றுறது முஃமினான ஈமான் கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமைங்கிறத இந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடியதா இருக்கு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.